ஓகே, இப்ப அடுத்ததாக தமிழக அரசிடம் அது எந்த கட்சியா வேணா இருக்கலாம், நம்ம கட்சி பேர்லாம் யாரும் மென்ஷன் பண்ண வேணாம், அமைய போகிற அல்லது தற்போது இருக்கக்கூடிய தமிழக அரசிடம் மாணவர்கள் எதிர்பார்ப்பது என்ன? சார் இதுதான் சார் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம், இதுதான் சார் எங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு 2 பாயிண்ட் டக்கு டக்குன்னா என்ன சொல்லுவீங்க? வேலை வாய்ப்புகள் ஆண்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு, யாருக்கும் அவ்வளவு வேலை எல்லாம் தரமாட்டுக்கிறாங்க, ஜிஎஸ்டி மொத்தம் அதிகரிக்கிறாங்க, அதெல்லாம் கம்மி பண்ணும். பெண்களுக்கு மட்டும் ஃப்ரீ பஸ், அப்ப ஆண்களுக்கு எதுவும் கிடையாது. 2 பேரும் சமமா படிக்கணும். அடுத்த வருஷம் ஆட்சி எல்லாமே மாறணும். டிவி கேக்கு தான் ஓட்டு, எல்லாருமே டிவி கேக் போடுங்க, வர வைக்கிறோம். பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்கணும் எல்லாம் சொல்றீங்க இல்லையா? அப்போ ஆண்களுக்கு எல்லா வாய்ப்பும் கொடுத்திருக்காங்க, பெண்கள் ஈக்குவலா முன்னேறது பிரச்சனை இல்லை, எல்லா அரசாங்கமும் அதை முன்னெடுத்திருக்காங்கல்ல, செய்யறாங்க இல்லையா? குறைக்கலாம், எல்லாருக்கும் எல்லாமே அதிகமா இருக்குது, எல்லாமே குறைக்கணும், எல்லாரையும் சரிசமமா பாக்கணும். இப்போ ஒருத்தர் ஓட்டு போட்டு ஜெயிக்கிறதுனா அடுத்த டைம் அவங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அந்த அடிப்படையில தான் பெண்களுக்கும் சம வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, ஆண்களுக்கு நிகரா கொடுத்திருக்காங்கல்ல. அப்ப ஆண்களுக்கு எல்லாம் ஃப்ரீ பஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. ஃப்ரீ பஸ்ல ஒரு சின்ன விளக்கம் மட்டும் நான் கொடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம சட்டமன்றத்தை எடுத்துக்கிறோம், 234 எம்எல்ஏக்கள் இருப்பாங்க, அதுல எத்தனை எம்எல்ஏக்கள் பெண் எம்எல்ஏக்கள் இருக்காங்க? அப்ப பெண்களுக்கான முக்கியத்துவம்ன்றது இன்னும் இந்த சமுதாயத்துல கிடைக்கல, அவங்களுக்கு ஒரு அந்தஸ்து வேணும், அவங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இலவச பேருந்து. ஆண்களுக்கு எல்லாம் அவ்வளவு இல்ல. இப்போ வெளிநாடு வெளியே ஒடிசால இருந்து வராங்க, அவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் வேலை கிடைக்குது. தமிழ்நாட்டிலே பிறந்த தமிழ் மக்களுக்கே வேலை வாய்ப்பு கிடையாது. அதனால எல்லாரும் போதைப் பொருட்கள் ரொம்ப அடிக்ட் ஆகுறாங்க. வேலை வாய்ப்பு கிடைக்கணும், அடுத்த மாற்றத்தில் உள்ளூர் ஆட்களுக்கு அதிகமா வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும், தமிழ் மக்களுக்கு தரணும். நியாயமான கோரிக்கை. ஓகே, உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் அதிகமா இருக்கிறாங்க, எல்லாத்தையும் குறைக்கணும், அடுத்த ஆட்சியில மாறணும், மாறிட்டு டிவிக்கே வரணும். மாணவிகள் நிறைய விஷயம் பட்டியலிட்டு பேசுறாங்க ராஜேஷ். நமக்கு இப்ப ஏற்கனவே சில சீரியஸான விஷயம் எல்லாம் பேசுனாங்க, பட் அவங்களுக்கே இன்னும் கொஞ்சம் கருத்துக்களை எனக்கு பதிவு பண்ணணும். ஆனா இந்த டாபிக்லயே நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்க கிட்ட இருந்து மீண்டும் ஆரம்பிக்கிறேன். இங்க தமிழக அரசு கிட்ட நாங்க எதிர்பார்க்கிற மாற்றம் என்ன அப்படின்னா, நம்ம மாற்றம் அப்படின்னு முதலமைச்சர் கிட்ட மட்டுமே எதிர்பார்க்கிறோம். அது எதிர்பார்க்காம ஒவ்வொரு தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாமே உட்பட்டாதான் மட்டும்தான் தமிழகம் அப்படின்றது மாற்றத்துக்கு வரும். சோ ஒவ்வொரு தொகுதி ஒவ்வொரு வார்டுல இருக்கிறவங்க அவங்கவுங்க வார்டை போய் அப்பப்ப பாக்கணும். நம்ம வார்டுல மக்கள் எப்படி இருக்காங்க, அங்க ரோடு எப்படி இருக்கு, அங்க தண்ணி எப்படி இருக்கு. ஏன்னா நிறைய அந்த ஓட்டப்ப மட்டும்தான் அந்த வார்டுல இருக்கிறவங்க வராங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க சொல்றாங்க. அந்த 5 வருஷம் முடிகிற வரைக்கும் அவங்க அந்த வார்டு பக்கம் வரத்தே கிடையாது. சோ முதலமைச்சர் அவர்கிட்ட மட்டும் மாற்றத்தை எதிர்பார்க்காம ஒவ்வொரு வார்டுல இருக்கிறவங்க ஒவ்வொரு தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் அவங்கவுங்க வார்டை நல்லபடியா கரெக்டா கவனிச்சாங்க அப்படின்னாவே தமிழகம் அப்படின்றது ஃபுல்லாவே மாற்றமா இருக்கும். அதாவது ராஜேஷ், முதல்வரை மட்டுமே நம்ம முன்னிறுத்தி ஒரு ஆட்சிங்கிறத முடிவு பண்ணிட முடியாது. அங்க இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவோட கவுன்சிலர்ல இருந்து எம்எல்ஏல இருந்து எல்லாருமே அந்த ஆட்சியில ஒரு முக்கிய பங்கு வகிப்பாங்க. அவங்க போய் தொகுதி மக்களை சந்திச்சாலே போதும், மாற்றம் வந்துடும். அதை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.